ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பி ஃபார்ம் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்ம் பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வச்சு எக்ஸ்பி ஃபார்ம் இருக்குது வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். நமக்கு 50 to 60 எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆர்மண்டர்லஸ் வந்துட்டு இருக்கும் சவானா பயோமில். ஸோ அந்த ஆர்மண்டர்லஸ் வந்துட்டு ஜாம்பியை பார்த்து ஸ்கேர் ஆகிறப்ப அது வந்துட்டு சாவாது. ஸோ அந்நேரத்தில் நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே இன்ஃபெஸ்டேஷன் போர்ஷன் செஞ்சோம் அப்படின்னா டேமேஜ் வாங்குறப்ப நமக்கு வந்துட்டு சில்லர் ஃபிஷ் ஸ்பான் ஆகும். ஸோ அதை கில் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் அப்படியே கட்டுற மாதிரி கட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சோல் சாண்ட் சுற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 blocks ஹைட்டு வந்துட்டு ஏற்றிருங்க. ஸோ இந்த மாதிரி 2 block சாண்ட் வச்சு வந்துட்டு கேக்டஸ் வச்சுருங்க. அப்புறம் சுற்றி வாட்டர் பக்கெட் வந்துட்டு வச்சுருங்க. ஸோ வாட்டர் பக்கெட் வச்சிங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு இதில் வாட்டர் பக்கெட் வைக்கிறோம்னா சோல் சாண்டில் வந்துட்டு பபுள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த பபுள்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய எக்ஸ்பி ஃபார்ம் இருக்கிறது வந்துட்டு ட்ரைடென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைடென்ட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது வந்துட்டு பிகினர்ஸ்க்காகங்கிறதுனால நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஏரோ வச்சு வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஏரோ பற்றி உங்களுக்கு தெரியும், உடனே வந்துட்டு டேமேஜ் கொடுக்கும். இது வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு இந்த பபுள்ஸில் ஜம்ப் ஆகிட்டதுனால வந்துட்டு காணா போகாது. ஸோ அது வந்துட்டு சில்வர் ஃபிஷ்ஷை வந்துட்டு பார்த்திங்கன்னா கில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஏரோ வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த போர்ஷன் செஞ்சுட்டு அதை வந்துட்டு கால்ட்ரனில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஏரோ வந்துட்டு கிடைக்கும். நம்ம முக்கிய எடுத்தோம் அப்படின்னா இந்த தண்ணியில் வந்துட்டு லேசாக தொட்டு மட்டும் எடுங்க. ஏரோவை டக்குன்னு அப்படியே வந்துட்டு அது போய் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்துட்டு மிதக்கும் ஏரோ. நீங்கள் ஒரு 6 to 7 ஏரோ விட்டிங்கன்னா போதும். நான் வந்துட்டு இப்போ விட்டு வச்சுக்கிறேன் நிறையா. ஸோ இப்படி ஏற விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஒரு 3 blocks ஹைட்டு ஏற்றிங்க. ஹைட் 3 blocks ஏற்றிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஜாம்பியை வந்துட்டு ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் வந்துட்டு ஜாம்பியை எக்கு வச்சு ஸ்பான் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆனோடனே ட்ராப் டோர் எதுக்கிட்ட ப்ளேஸ் பண்ணி வந்துட்டு பிரிட்ஜ் ஆட்டம் கட்டினா நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ட்ராப் பண்ணிடலாம். நேம் டேக் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா அப்படின்னா அந்த ஜாமி வந்துட்டு ரீஸ்பான் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜாமி வந்துட்டு ட்ராப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி வந்துட்டு ஃபென்ஸ் கேட் வச்சுங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு ஆர்மண்டல்ஸ் வந்துட்டு ஸ்பான் பண்ணி விட போகிறோம். ஸோ அந்த ஆர்மண்டல்ஸ் வந்துட்டு கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் 3 to 4 ஸ்பான் பண்ணி விட்டுங்க. ஏன்னா வந்துட்டு லோ எர்னிங் டிவைஸ்னால் ரொம்பவே வந்துட்டு லேக் ஆகும். ஸோ 3 to 4 இருந்தாலே போதும். உங்கள் நல்ல டிவைஸ் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஸ்பான் பண்ணிங்க, நிறைய எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் போர்ஷன் மட்டும் த்ரோ பண்ணாலே போதும், நமக்கு வந்துட்டு எக்ஸ்பி கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெஸ்டேஷன் போர்ஷன் தான். ஸோ இந்த போர்ஷனுக்கும் அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் டேமேஜ் ஹார்மிங்க்கும் போர்ஷன் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் த்ரோ பண்ண போகிறேன். த்ரோ பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பி கிடைக்குது. ஸோ வந்துட்டு லேக் ஆகுது. ஒரு போர்ஷனுக்கே வந்துட்டு 50 எக்ஸ்பி கிடைக்கும். நான் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன், நான் வந்துட்டு லேக் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாச்சும் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.